கைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதா பார்க்க போறோம். பிகாஸ் இங்க நிறைய பேர் வந்து லைக் 80 கேஜிக்கு மேல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்க கொலஸ்ட்ரால் இருக்கும். லைக் நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணாம இருப்பீங்க, பட் அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஸ்டில் 80 கேஜிக்கு மேல 90 கேஜிக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா கொலஸ்ட்ரால் 200க்கு மேல கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலி இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 322 வந்து 210 குறைச்சிருக்கேன். ஸோ அதுக்கு எக்ஸாக்டான பிளான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்றேன். அண்ட் டயட்டுமே எப்படி இருந்துச்சு, எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ கிளியரா கவனிங்க. அண்ட் சோ தட் நீங்களுமே லைக் லைக் இது வந்து கொலஸ்ட்ரால் இல்ல, நீங்க எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நான் கொடுக்குற கொஞ்சம் சீக்ரெட்ஸ் வச்சு நீங்க ஈஸியா பண்ண முடியும். அண்ட் நான் வந்து ஒரு லைவா காமிச்சிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் லைக் ஏற்கனவே பண்ணதோ இது மாதிரி இல்லை. இது வந்து நான் அனுப்புனது பாத்தீங்கன்னா டிசம்பர் 3 அனுப்புனது. ஆனால் நீங்க ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்க ஃபுட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலி. சரி கைஸ், நான் உங்கள்ட்ட லைவா காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி டயட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணாரு, எப்படி வெயிட்டை குறைச்சாரு அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்றேன். ஸோ தட் உங்களுக்குமே இது ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஏன் இதை நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஒர்க் அவுட்டோட ஃபுட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அதை எப்படி கிளியரா பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒரே நிமிஷம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இவர்னா என்ன ஜாயின் பண்றப்ப என்ன சொன்னார்னா, ப்ரோ என்ன எப்படியாச்சும் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி. ஆக்சுவலி இவர் டெஸ்ட் எடுக்கிறப்போ வந்து சும்மா டெஸ்ட் எடுக்க போனாரு. ஓகே, டாக்டர்கிட்ட வந்து சும்மா டெஸ்ட் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா டாக்டர் போய் சொன்னப்பதான் தெரியுது எல்லா டிசீஸும் வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஒரு கொலஸ்ட்ரால் மட்டும் கம்மியாகல, தைராய்டு, சுகர் எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கைஸ் இது செம்மையா ஒர்க் ஆகும். ஸோ தயவு செஞ்சு கிளியரா கவனிங்க. நீங்க வேற லெவல் வெயிட் குறைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒர்க் அவுட்ல தான் அதிகமாக நீ ஒர்க் அவுட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பட் நீ ஒர்க் அவுட்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து டயட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ நீங்க டயட்டை பொறுத்த வரைக்கும், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இட்லி சாப்பிடுறீங்க. ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிசீஸ். கரெக்டா? இப்போ அந்த டிசீஸை நீங்க வந்து டேப்லெட் யூஸ் பண்ணி குறைக்கிறீங்க குறைக்கிறீங்க அது குறைச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க டேப்லெட் யூஸ் பண்ணாம குறைக்கணும்னா கொஞ்சம் ஹெல்த் ஃபுட்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன், லைக் எல்லாமே என்ன நினைப்பீங்கன்னா, இவர் வந்து இட்லி தோசை பட் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் டயட் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரைஸ் தான் கொஞ்சம் அந்த அளவுக்கு ரைஸ் எடுக்காம அந்த சப்பாத்தி. இப்போ நீங்க இட்லி இது மாதிரி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது கூட இப்போ இட்லி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. பட் இது கூட மில்லட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் ஹெல்தி ஐட்டம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் காப்ஸ். ஆக்சுவலி இது வந்து காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் இதெல்லாம் சிம்பிள் காப்ஸ் என்னன்னா டக்குன்னு சாப்பிட்டா வந்துட்டு டக்குன்னு டைஜஸ்ட் ஆயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப அதிகமாக பசியா இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு நிறைய லைக் குளுக்கோஸ்ல ஸ்பைக் ஆகும். லைக் நிறைய விஷயம் இருக்கு. பட் ஸ்டில் இந்த மாதிரி நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் வந்து எடுக்கிறப்போ லைக் சப்பாத்தியோ மில்லட்ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து உங்க டயட்ல வந்து ஒயிட் ஐட்டம்ஸ் லைக் சுகரு, வேற என்னது, ரைஸ் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றேன் உங்கள்கிட்ட ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதை நீங்க ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஐடியா. ஓகேவா? ஸோ ரைஸ் சுகர் இது மாதிரி ரைஸ் சுகரு தோசை இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க வந்து அதிகமாக சாப்பிடாம நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் லைக் கொஞ்சம் அந்த காம்ப்ளெக்ஸ் லைக் சப்பாத்தி, மில்லட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா கைஸ் உண்மையா சொல்லிட்டேன் நான், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க டயட்ல ப்ரோட்டீன் இருக்கணும் guys. நீங்க ப்ரோட்டீன் எடுக்கல அப்படின்னா உங்களை வெயிட் வந்து ப்ராப்பரா குறையவே கிடையாது. ஸோ உங்க டயட்ல கண்டிப்பா ப்ரோட்டீன் இருக்கும். நீங்க வந்து பிகாஸ் நீங்க டேப்லெட் போறது முக்கியமா நீ ஹெல்த் முக்கியமா நீங்க யோசிச்சு பாத்துக்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து டேப்லெட் போடுறவங்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இப்போ டாக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க லைக் டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி. புரியுங்களா? நீங்க வந்து டேப்லெட் போடணும் அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி நீங்க ஹெல்தி லைஃப்ல ஒரு 2 மாசம் நீங்களாலே போதும் guys. வேற லெவல்ல மாறலாம். ஸோ செகண்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சிக்கனோ இல்லை எக்ஸோ, சிக்கன் எக்ஸ் பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னா சிக்கன் எக்ஸ். இது ரெண்டு வந்து நீங்க கண்டிப்பா இப்போ சிக்கன் வந்து டெய்லி வந்து 250 கிராம் சிக்கன் நீங்க ஆட் பண்ணியே ஆகும். அண்ட் எக் வந்து ஒரு 2 ஹோல் எக் மீதி 3 எக் ஒயிட். இதுல ப்ராபப்ளி அரௌண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 to 100 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். இப்போதைக்கு இதுவே ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீ கம்பல்சரி எடுத்தே ஆகுங்க. கம்பல்சரி. நீ சிக்கன் 500 கிராம் கூட எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் சிக்கன்ல மேக்ஸிமம் ப்ரோட்டீன் தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். மூணாவது விஷயம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். பிகாஸ் உங்களுக்கு பிகாஸ் நீ 90 கேஜி இருக்கீங்க, நீங்க வந்து நீ கம்மியா சாப்பிடணும் அவசியம் பிஸி. நான் கம்மியா சாப்பிட்றதுக்காக சொல்ல வரல. ஓகேவா? நான் வந்து நீ ஹெல்த்தியா இருக்கணும், நீ ஒரு ஹெல்த்தியா லீட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் லைக்
லைக் எப்படி சொல்றது என்ன காய்கறி வேணா சாப்பிடுங்க. நீ சி ஆக்சுவலி நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்க ஸ்கின் டோன்ல இருந்து எல்லாமே மாறது நீங்களே பார்க்க முடியும். புரியுதுங்களா? லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் லைக் கேரட்டோ, பீட்ரூட், ஆப்பிள், ஆரஞ்சு, எனிதிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் நான் இவருக்கு என்ன பண்ணேன்னு நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் தான் ஒன்று ஃபாலோ பண்றேன். நான் ரியலாவே காமிக்கிறேன். சரி, ஆக்சுவலி ஒரு ஒருத்தவங்க டிஃபர் ஆகும், பட் ஸ்டில் சொல்றேன் நான். பாத்தீங்கன்னா தெரியும், டயட் பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப ஈஸியா தான் நான் வச்சிருக்கேன். கைஸ் இது எதுவுமே நான் இப்போதைக்கு நான் எடுக்கல கைஸ். எப்போனா இதெல்லாம் வந்து எப்பயோ நடந்த விஷயம். புரியுதுங்களா? ஸோ ஏன்னா நீங்க ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க எடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வெயிட் குறையும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைக் போர்ஷன்டா ரைஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ், இந்த காசு நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. புரியுதுங்களா? ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வெயிட்டை குறைக்கிறப்போ ரொம்ப ஸ்லோ அண்ட் ஹெல்த்தியா குறைங்க. அண்ட் சேம் டைம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறப்போ நீங்க வந்து ஃபாஸ்டா குறைக்கணும் அப்படின்னு நினைக்காம, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சு 3 மாசம்ப்பா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அதை விட்டு எடுத்தோட நான் வந்து பண்ண ராஜாவை தான் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்புறம் உங்களுக்கு பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்டா பண்ணணும், ஸ்லோவா சரியா பண்ணுங்க. நீங்க ஆக்சுவலி ஒரு வெயிட் லாஸ் பண்ணதே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவ்வளவு ஸ்பீடா வெயிட் குறைச்சு போடுறாங்க கூட ரியலாவே காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்றப்போ வந்து என்னன்னா 94 இருந்தாரு, அப்புறம் 90 ஃபர்ஸ்ட் வாரமே வேகமா குறைஞ்சிருச்சு. அப்புறம் 89, 80, 87, 87, 80, 86 ஸ்லோவா தான் குறைஞ்சிச்சு. இது ரொம்ப ஸ்லோவா குறைச்சு. இதுதாங்க ஹெல்தியான வே. ஓகே. அண்ட் மெயின் திங் என்னன்னா வெயிட்டை குறைக்க இன்சுலாஸ் ஃபோக்கஸ் பண்ணும். இன்சுலாஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நிறைய பேர் வந்து இன்சுலாஸ் ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செஸ்ட் பாருங்க, அப்டமன் பாருங்க 103 இருக்கா அப்டமன். அப்டமன் 103ல இருந்து கிட்டத்தட்ட பாருங்க அப்டமன் 95 வந்துருச்சு. 103 90 எயிட் எயிட் சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் ப்ராப்ளி அரௌண்ட் 2.5 இன்ச் 3 இன்ச் குறைச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வெயிட்ல ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ இன்சுலாஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல். இப்போ ஒரு வெயிட் 101ல இருந்து ஃபோர்த் மந்த்ல வந்து 92. ஸோ ஆல்மோஸ்ட் 9 கிட்டத்தட்ட 4 இன்ச். ஸோ இந்த மாதிரி வந்து இன்சுலாஸ்ல ஃபோக்கஸ் பண்றப்போ நீங்க வந்து வெயிட் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா குறைக்கிறப்பையும் நீங்க பார்க்க ரொம்பவுமே வந்து ஃபிட்டா தெரியுங்க. ஸோ கண்டிப்பா அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அந்த இது கூட ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு ஒரு 5000 ஸ்டெப்ஸ் ஆனாங்க, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணல, பிகாஸ் அவர் ஒர்க் அவுட் பண்ண டைமே இல்லை, பிகாஸ் ஐடியில் ஒர்க் பண்ணால. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ண வச்சேன். ஸோ இதே தாங்க உங்களுக்கு சொல்றேன். நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெயிட்டை குறைச்சாலும் மறுபடியும் வெயிட் ஏறக்கூடாது. அதுதான் நம்மளோட கோலே. ஸோ அதனால பாத்துக்கோங்க. நீங்க வந்து வெயிட்டை குறைக்கிறது ஃபோக்கஸ் பண்ணாம அதுக்காக பொறுமையா குறைக்க சொல்லுவேன். பிகாஸ் இவர் 10 கிலோ குறைக்கிறது 4 மாசம் அவசியமே கிடையாது. 2 மாசத்துல இப்ப நீ பாத்தியா தெரியல, ஒரு மாசத்துல 10 கிலோ குறைச்சிருக்கேன். பட் எனக்கு நான் ஒரு கிளைண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் பொறுமையா தான் குறைப்பேன். சேம் டைம் அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான வே கூட. அங்க அப்படி இருந்தா தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் வெயிட் ஏறாது. ஸோ திஸ் இஸ் த திங் கைஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.